வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம், அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி பேரவை செயற்குழு கூட்டம். VCK AALLF புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டல் ரெசிடென்சி கூட்டரங்கில் பேரவை தலைவர் அர்ஜுனன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சேலம் மண்டல பொதுச் செயலாளர் முருகன் கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்திருந்தார். இந்த செயற்குழு கூட்டத்தில் பேரவை பொதுச் செயலாளர் பொன்னுசாமி, வேலு, செல்வகுமார், பொருளாளர் இமானுவேல் மற்றும் அனைத்து மண்டல பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணியினுடைய பேரவை செயற்குழு கூட்டம் இன்றைக்கு சேலத்திலே நடைபெற்றது. கூட்டத்திலே முக்கியமாக 3 தீர்மானங்கள் இன்றைக்கு நிறைவேற்றப்படுகிறது. முதலாவது தீர்மானம், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த வாழ்வாதார கணக்காளர்கள் ஓய்வுக்கான அகவிலைப்படி போன்ற நிலைகள் எல்லாம் போக்குவரத்து தொழிலாளர்கள் நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தது. அவைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி இன்றைக்கு தமிழக அரசு 2446 கோடி ரூபாயை இன்றைக்கு ஒதுக்கி இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய விடுதலை சிறுத்தைகளுடைய தொழிற்சங்க சார்பில் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்றுகிற கூட்டமாக இன்றைக்கு இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக வருகின்ற தேர்தலுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக, தொழிலாளர் சார்பாக நிதி அளிக்க வேண்டிய ஒரு தீர்மானத்தையும் இன்றைக்கு நாங்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம், நிறைவேற்ற இருக்கிறோம். மேலும் உறுப்பினர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்று போன கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுத்தோம். அதற்கான ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றுகிற ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த பேரவை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.